ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். சிவபெருமானோட நெற்றில இருக்கும் மூன்றாவது கண் ஒரு பெரும் மர்மமாகவே பார்க்கப்படுது. ஒரு கண் திறந்தால் உலகமே அழிந்துவிடும், காமதேவன் எரிந்து சாம்பலாகி விடுவான் என்று நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது வெறும் கடவுள் சக்தி மட்டும்தானா, அல்லது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறங்கி கொண்டிருக்கும் அபாரமான ஆற்றலா? சிவனின் மூன்றாவது கண்ணை திறந்தால் நிஜமாகவே என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்கும், அறிவியல் இதை எப்படி பார்க்குது? ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆன்மீக கண்ணோட்டத்தில் அந்த மூன்றாவது கண் பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புராணங்களின்படி சிவனின் மூன்றாவது கண் அப்படின்றது புற உறுப்பு அல்ல, அது ஞான கண். அப்படி இல்லை அப்படின்னா 6வது அறிவின் மையம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்முடைய 2 கண்களும் புற உலகை காண்கின்றன, ஆனால் மூன்றாவது கண் அப்படின்றது உள் உலகையுமே சரி, உண்மையான நிதர்சனத்தையும் காணும் ஆற்றல் அது கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்ஞா சக்கரம் யோக சாஸ்திரத்தில் புருவங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த மையமே மூன்றாவது கண் இருக்கும் இடமாக சொல்லப்படுது. இது விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக ஆற்றலோட மையம்னு கருதப்படுது. சிவன் மற்றும் காமதேவன் கதை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஸோ அதை சின்னமாக சொல்கிறேன். சிவன் தியானத்தில் இருந்தபோது அவரை எழுப்ப முயன்ற காமதேவனை தன் நெற்றி கண்ணால் சிவபெருமான் எரித்தாரு அப்படின்ட்டு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கதையின் ஆழமான பொருள் என்ன தெரியுமா? இந்த கண் அழிக்கும் ஆற்றலை குறிக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அது நம் வாழும் உலகை அழிப்பது அல்ல, அது நம் மனதில் கொண்டிருக்கும் அறியாமை, ஆசை, அகங்காரம் போன்ற உள்தடைகளை அழித்து சாம்பலாக்கும் ஆற்றலை இது குறிக்குதுங்க. அறிவியல் இணைப்பு பினியல் சுரப்பி. என்னடா அது வார்த்தை வித்தியாசமாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க? சிவனின் மூன்றாவது கண் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுவதை தாண்டி நவீன அறிவியலின் ஒரு பிரிவினர் பினியல் சுரப்பி அப்படின்ற அதனோடு இதை ஒப்பிடுகிறாரு. மூளையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளும் இந்த சிறிய சுரப்பி சில மேலை தத்துவவாதிகளால் ஆன்மாவின் இருப்பிடம், அதாவது த செட் ஆஃப் த சோல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது நம்ம தூக்கம் மற்றும் விழிப்பு நிலையை ஒழுங்குபடுத்தும் மெலட்டோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யுதுங்க. இந்த சுரப்பி சரியாக தூண்டப்படும் போது தான் நமக்கு உயர்ந்த விழிப்புணர்வு நிலை கிடைக்கின்றது. சிவபெருமானோட இந்த மூன்றாவது கண் பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.